வணக்கம். நான் கிஷோர் ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேங்க. சொல்லுங்க. மிஸ்டர் ராஜ்குமார் சார் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சார் இது சர்வீஸ் கால் சார், ஒரு 2 நிமிஷம் பேசலாம், ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்க. மிஸ்டர் ராஜ்குமார் சார், நம்ம ஜியோ சர்வீஸ் நீங்கள் கடந்த 7-8 வருடங்களா நீங்கள் உபயோகிக்கிறீங்க சார். நம்ம ஜியோட வேல்யூபிள் கஸ்டமராக இருக்கீங்க சரிங்க. சார். அது மட்டும் இல்லாமல் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் பயன்படுத்துறீங்க. நம்ம ஜியோ நம்பர் கூட உங்களுக்கு 5Gக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. ஈவன் நம்ம ஜியோ வெல்கம் ஆஃபர் அன்லிமிட்டட் ஃப்ரீ 5G பிளான் உங்களுக்கு ஆக்டிவ்ல தான் சார் இருக்கு. 5G பயன்படுத்தலாம் சார். 5G நெட்வொர்க்கே கிடைக்கிறது இல்ல. 5G ஃபோன் யூஸ் பண்றேன், 5G சிம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 5G நெட்வொர்க்கே இல்லை. நீங்க இருக்க இந்த லொகேஷன் இல்லைங்களா சார்? சார் 5G அது நான் இருக்க லொகேஷன் நான் கேட்கல சார். 5G நீங்க நெட்வொர்க் கொடுத்துருக்கீங்க, 5G சிம் கொடுத்துருக்கீங்க. நான் இருக்க லொகேஷன் நீங்க நெட்வொர்க் கொடுக்க வேண்டியது நீங்க தானே? அதான் சார், நீங்க இப்போ இருக்க இந்த லொகேஷன்ல தான் 5G கவரேஜ் இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன் சார். எங்க போனாலுமே கிடைக்கிறது இல்லை சார். டவரே ஒழுங்கா கிடைக்கிறது இல்லை. நெட்டே ஒர்க் ஆகுறது இல்லை. இப்போலாம் ஒரு 1 மந்த்தாவே நெட் ஒர்க் ஆகுறதே இல்லை. சாரி சார். சார் உங்களுடைய கரண்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார், சிறுவரப்பூர்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க. சரிங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியா அதிகமாக இருப்பீங்களா சார்? புரியல சார். மோஸ்ட்லி இந்த சிறுவரப்பூருங்கிற இந்த சரௌண்டிங்கில் தான் அதிகமாக இருப்பீங்களா சார்? ஆமாம், இங்கே தான் சார் இருப்போம். ஓகே. லொகேஷன்லேயும் நமக்கு நெட்வொர்க் டவர் இருக்கு. ஸோ கவரேஜ் ரேஞ்சில் தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது 5G வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ப்ரைஸ் பிஎஸ்என்எல் கம்பேர் பண்ணும்போது உங்கள் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. சார் நீங்கள் 4G அண்ட் 5G சர்வீஸ் கொடுக்குற ஆப்ரேட்டரை கம்பேர் பண்ணுங்க சார். நம்ம ஜியோ டெஃபினட்டாக உங்களுக்கு கால் இல்லை சார். 5G ஒர்க் ஆகுறது இல்லை. 5G எங்கே போனாலுமே கிடைக்கிறது இல்லை. ஒன்று 5G கிடைக்கும், டக்குன்னு கட் ஆகி 4G மாறும். 4G பெட்டராக இருக்குது. 5Gயோட 4G பெட்டராக இருக்குது. 5G வேஸ்ட்டு. நீங்கள் நெட்வொர்க்லாம் ஒழுங்காக தர்றதே இல்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தீங்க. ஃப்ரீயாக கொடுத்து எல்லாரையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம ஜியோ நெட்வொர்க்லேயே நம்மளால சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். இம்ப்ரூவ் பண்ணி இல்லை, எனக்கு புரியல. இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோன்னா யாருக்கு சார்? அம்பானிக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போறீங்களா? சர்வீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது இல்லைங்க சார். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தான் சர்வீஸ் பெட்டராக இருக்கும் சார். எங்கே சார்? ஏன் சார் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கணும்? நீங்கள் பைசா வாங்குறீங்களா? பைசா வாங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கணும்ல. பைசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பீங்களா? சார் ஆல்ரெடி நம்ம லொகேஷனில் 5G சர்வீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இல்லை. பட் உங்களுக்கு ஸ்டேபிளாக கனெக்டிவிட்டி இல்லைன்னு எல்லாமே பண்ணிட்டு 5G நெட்வொர்க் கொடுங்க. பைசா மட்டும் 5G நெட்வொர்க்கான பைசா மட்டும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் நெட்வொர்க் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரோன்றீங்க. நெட்வொர்க் ஒர்க் ஆகுதுன்றீங்க. எனக்கு ஏன் ஒர்க் ஆகல? நான் ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஏன் பேச போகிறேன்? உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்றீங்க, புரியுது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நம்ம நெட்வொர்க் டீம் சைட்லேருந்து நான் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறேன். வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம் சார். இல்லை சார், நான் என் கம்பெனியில் சொல்கிற மாதிரி தான் சார். நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சார், செஞ்சு தரேன் சார் அப்படின்ட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் யாரும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் வந்து உங்கள் கோடியில் ஒருத்தன். நான் என்னால் உங்களுக்கு வந்து அம்பானிக்கு ஒன்றும் வருமானம் வந்துட போகிறதில்ல. சார் உங்களுக்கு இந்த சர்வீஸ் இஷ்யூ கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்க விருப்பப்படுவீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாமே சார். சார் நீங்கள் அதை தான் சார் நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பைசா எங்கள்கிட்ட வாங்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைசா வாங்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க சார். அதாவது சார், ஸோ உங்களுடைய இந்த லொகேஷன் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வீக்காக இருக்கலாம் சார். மேபி அதுதான் எல்லா லொகேஷன்ஸ்லையும் உங்களுக்கு இல்லை இல்லைங்களா? ஏன் வீக்காக இருக்குது சார்? அப்போ நீங்கள் 5G லான்ச் பண்ணுறது நீங்கள் வீக்காக இருக்குன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. 5G கிடைக்கும், சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கும். வில்லேஜ் சைட்ஸ் எங்கேயுமே 5G ஒர்க் ஆகாது. நீங்கள் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு அதை விளம்பரம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல சார். ஆல்ரெடி வந்து உங்கள் லொகேஷனில் 5G இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் சார். ஸோ கனெக்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லொகேஷனில் உங்களுக்கு கிடைக்கல. இல்லை சார். அப்புறம் ஸோ அதுதான் நீங்கள் புகார் சொல்கிறீங்க. அதான் சார், நீங்கள் இப்போ இந்த மாதிரி கிடைக்கலன்னு நீங்கள் புகார் சொல்கிறீங்க. ஸோ அதை நம்ம நெட்வொர்க் டீமுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சார். நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுக்குண்டான அவகாசம் மட்டும் கொடுங்க தான் சார் நம்ம கேட்குறோம். நீங்கள் கொடுங்க சார், நல்லா கொடுங்க சார். சம்பாரிச்சு கொடுங்க அவருக்கு.